அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலும் ஒரு வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆவது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிகிறது, யாபேஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபந்தான். அவர் எப்படி ஜெபிக்கிறார் ஆண்டவர் பார்த்து? தேவரீர் என்னை ஆசீர்வதியும். முதலாவது என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறாரு. என் எல்லையை பெரிதாக்கும், என்னுடைய எல்லாவற்றிலும் அதிகரிப்பை தாங்க, பெரிதாக்குங்க, என் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. உமது கரம் என்னோடு இருப்பதாக. என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குறது மட்டும் இல்லை, உமது கரம் எனக்கு துணையாக இருக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த யாபேஸின் ஜெபத்தில் நம்ம படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவனுடைய தாய் அவனை பெற்றபோது இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாலாம். யாபேஸ் அப்படின்னா என் துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த யாபேஸை பெற்றெடுக்கும்போது அவங்க தாய் ஏதோ ஒரு வேதனைக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ அவனுக்கு என் துக்கத்தின் மகன் அப்படின்னே பெயரிட்டிருக்காங்க. யாபேஸ் அப்படின்னா என் துக்கத்தின் மகன் அர்த்தமாக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தோடு பெற்ற தன்னுடைய பிறப்பை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு? வேதனைப்படுறாரு. அப்போ தான் அங்கே ஜெபிக்கிறாரு. தேவரீர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி முதல்ல ஜெபிக்கிறார். என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அடுத்ததாக கேட்குறார், உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தரலும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபித்ததை தேவன் அருளினார். அந்த யாபேஸ் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தப்போ, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருள்னு சொல்லி எப்பொழுதும் அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சிருப்பார். தீமைகளை அணுகாதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் ஜெபிச்சதை அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த வசனம், இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதற்கு பதில் என்ன பண்ணுறார்? அருளுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் துக்கங்கள் இருக்கணும், ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த யாபேஸின் ஜெபத்தை நம்ம என்ன பண்ணலாம்? ஏறெடுக்கலாம். என்னோடு இணைந்து இந்த வசனத்தை வாசித்து அப்படியே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கலாமா? இந்த வசனத்தை வாசித்து நம்ம அதை சொந்தமாக்கி ஜெபிப்போம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். இயேசுவே தகப்பனே, இந்த நாளில் இந்த யாபேஸின் ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் அப்பா. என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே, என் எல்லை விஸ்தாரமாக்குங்கப்பா. உமது கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெல்லாம் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் பரலோக ஜெபத்தில் கூட அப்பா ஆண்டவரே சொல்லி தந்தீங்க, எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னீங்களப்பா. இந்த நாளில் கூட தீமைகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த யாபேஸை போல் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் கேட்டிருப்பதற்காக நன்றி. அதை நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்ற வார்த்தையின்படி இந்த ஜெபத்தை ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலையும் நீர் அருளி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஜெபத்தை உரிமை பாராட்டுகிறோம். நீர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக, நீர் வேண்டிக் கொண்டதை அப்பா நீங்கள் அருளி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.